அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 40 நாட்கள் 40 கேள்விகள். நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிற கேள்வி என்ன என்பதை குறித்து கடந்த மார்ச் 5ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாள் காலையில் 6 மணிக்கு நம்முடைய இயேசு சந்திக்கிறார் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி வருகிறோம். நீங்களும் கேட்கிறீர்கள். பிறருக்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி நீங்கள் அவர்களையும் கர்த்தருக்குள்ளே நடத்துகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எப்போவுமே ஏதாயிலும் ஒரு விதத்தில் நீங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். நீங்கள் கேட்டு முடித்த பிறகு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் ஆகாது, அந்த ஷேர் என்ற இடத்துல போய் நீங்கள் உங்களுக்கு பிரியமான வாட்ஸ்அப் குரூப்புக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். தேவனுடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 12 verse 29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும்? இயேசு கேள்வி கேட்கிறார். எப்படி கொள்ளையிட முடியும்? கட்டினாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், அவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிட கூடும்? ஒரு கேள்வி. பலவான் யார்? அந்த பலவான் சத்துரு அல்லது பிசாசு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் பலவானுடைய கையில் கிடக்கிறது, அல்லாவிட்டால் இந்த உலகம் பொல்லாங்கன் கையில் கிடக்கிறது என்று 1 யோவானிலே படிக்கலாம். அப்போ இந்த உலகத்திலே அவன் பலவான், ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இன்றைக்கு இந்த பலவான நீங்கள் கட்டுனாதான் அவனுடைய வீட்டுக்குள் நுழைந்து உங்களுடைய உடைமைகளை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, பொருளாதாரத்தை திருடி வைத்திருக்கிறான் அல்லவா? அந்த எல்லாவற்றையும் நீங்கள் மறுபடியும் கர்த்தருடைய பிள்ளைகளை கொள்ளையிட முடியும். அப்போ என்ன செய்யணும்? பலவானை முதலாவது கட்ட வேண்டும், கடிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் பிசாசை. அதனால் பிசாசுக்கு பயப்படாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் உங்களுக்கு எனக்கும் பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அவனை முதலாவது கடிந்து கொண்டு அவனை கட்டி நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களால் முடியும். ஆமென். எல்லா பிசாசின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு சிலுவையில் வென்றார், சிலுவையில் ஜெயித்தார். ஆகவே ஜெயித்த இயேசுவை தான் நீங்கள் வர்ஷிப் பண்ணுறீங்க, ஆராதிக்கிறீங்க. அதனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள், ஐயோ எனக்கு சமாதானத்தை நான் இழந்துட்டேனே, என் சந்தோஷத்தை திருடிட்டான பிசாசு, நல்ல உற்சாகமாக ஆலயத்துக்கு போய் டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்ணேன், இப்போ அந்த கிருபை அவன் திருடிட்டானே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் முடங்கி போய் இனி படுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால எழும்புங்க. அந்த பலவானை அதட்டி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பலவானை எப்படி ஜெபம் பண்ணணும்? அதட்டி ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய நாமத்தினால ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே நேரத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பலவானை கடிந்து கொண்டு கட்டி முதலாவது அவனுடைய கிரியைகளை நாங்கள் அழித்து ஜெபம் பண்ணுகிறோம். அப்போது தான் அவனுடைய வீட்டுக்குள் நாங்கள் நுழைந்து ஆண்டவரை அவன் திருடி கொண்டு போன சகலவற்றையும் திருப்ப முடியும். அப்பா, இப்பொழுது யார் யார் என்னோடு கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள் ஒரு வல்லமை இறங்கி ஒரு புதிய விசுவாசத்தையும் பலனையும் கர்த்தர் கூட்டி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்ததற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise God. God bless you. நான் சொன்னது போல் பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை தினந்தோறும் கேட்க மறந்துடாதீங்க. காலையில் 6 மணிக்கு இந்திய நேரப்படி இல்லையா? அப்போ மார்னிங் ஹவர்ஸ்லேயே 5:30க்கு அனுதினமும் ஆவியானவரோடு 6 o'clock இதை நீங்கள் காலையிலே கேட்டு கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு
இந்த லெந்து நாட்களில் இன்னும் கர்த்தரை கிட்டி சேர உங்கள் அன்போடு கூட நான் கேட்கிறேன். உங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கும் உங்கள் சகோதரன். Praise God. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.